சோதிக்கிறதுக்கு ஒரு பள்ளம் தோண்டிட்டு அந்த பள்ளத்துல உயிரோட கோழியை வந்து உள்ள வச்சு அதுக்கு மேல வந்து நெருப்பு கொட்டி மண்ணை போட்டு மூடிடுவாங்க ஓலை வச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு அதை ஓபன் பண்ணுவாங்க. இவர் சக்தி இருக்கிறது உண்மையா அப்படின்னுட்டு அதை ஓபன் பண்ணும்போது அந்த கோழி உயிரோடையே இருக்கும், சாகவே சாகாது. மேல நெருப்பு கொட்டியும் கண்டிப்பா இன்னமும் இருக்கு. அதே மாதிரி சோட்டானி கரையில வந்து பகவதி அம்மனுக்குமே கூட சரி, குருதி அடிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு போய் நம்ம பில்லி சூனியம் வைக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாட்ட போய் நின்று நல்லா மனசார வேண்டிட்டு உங்களுக்கு பில்லி சூனியம் பண்றாங்களா, அந்த மரத்துல ஒரு ஆணியை அடிச்சுட்டு அங்க வந்து குருதியை மஞ்சள் குங்குமம் கலந்து தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நம்மளால முடிஞ்ச ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தவே நிறைவேறிடு. அந்த மாதிரி விஷயமும் இருக்கு. உங்களை கலையில வந்த உடனே பார்த்த உடனே என் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த மை அப்படிங்கிறது நெத்தியில. சமீபத்துல விஜய் அவர்களும் நெற்றியில ஒரு மை வச்சிருக்கிறாரு. அந்த மை பின்னாடி நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மை வச்சிருக்கவங்க எதிரில் நம்ம போய் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நாங்க சோசியல் மீடியால பாக்குறோம். நீங்க ஒரு மை வச்சிருக்கீங்க, விஜய் அவர்களும் அதே மாதிரி ஒரு மை வச்சிருக்காரு. என்ன மைமா அது? அதான் ராஜவசிய மை. ராஜவசிய மை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறவங்க நம்மளை பார்த்து வந்து வசியப்படுவாங்க. அதாவது வந்து நம்மளை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு. இன்னொன்னு நம்ம பேசும்போது அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றோமோ, ராஜா அப்படின்னாவே ஒரு அதிகாரம்ன்ற மாதிரி இதுக்கு ஒரு பவர் இருக்கு. தப்பான ஒரு விஷயத்துல இதை யூஸ் பண்ணக்கூடாது. நல்லதுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ராஜவசியம் அப்படின்னாவே நன்மைக்கு. வழக்குல இருக்காங்க, வழக்கு ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு, எனக்கு முடியவே இல்லை, உங்களுக்கு அதுக்கான தீர்வு அந்த மயில கிடைக்கும். அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஒரு சின்ன மயில கண்டிப்பா. ஏன்னா அந்த மயில வந்து மையின்னு சொல்றது நம்ம நார்மலா ரெடி பண்றது கிடையாது, நிறைய மூலிகை